இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் கார் சந்தைகளுக்கு நிகராக பழைய டயர்களை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. அப்படி இந்த தொழிலில் என்ன இருக்கிறது? இந்தியாவின் முன்னணி டயர் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளில் இதுவும் ஒன்றாகும். மும்பையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாடா என்ற பகுதியில்தான் இந்த தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு பழைய டயர்களை பயன்படுத்தி சாலை கட்டுமானத்தில் தாரை வலுவூட்ட பயன்படும் ஒரு மூலப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தொழிற்சாலை 60 லட்சத்திற்கும் அதிகமான பழைய டயர்களை மறுசுழற்சி செய்துள்ளது. டயர்கள் முதலில் 50 மில்லிமீட்டர் அளவிற்கு சிறிய துண்டுகளாக துண்டாக்கப்பட்டு பின்னர் ராஸ்பர் என்று அழைக்கப்படும் மற்றொரு எந்திரத்தின் வாயிலாக 25 மில்லிமீட்டர் அளவிற்கு மீண்டும் சிறிய துண்டுகளாக உடைக்கப்படுகின்றன. அடுத்த கட்டமாக இந்த சிறிய துண்டுகள் மீண்டும் துகள்களாக்கப்பட்டு டெலிவரிக்காக பேக் செய்யப்படுகிறது. இந்த நுண்ணிய துகள்கள் பிறகு உடைக்கப்பட்ட கற்கள் மற்றும் தார் ஆகியவற்றுடன் சேர்க்கப்பட்டு கிரம்ப் எனும் மூலப்பொருள் தயாரிக்கப்படுகிறது. இது சாலையின் மேற்பரப்பை நீண்ட காலத்திற்கு உறுதியாக வைத்துக் கொள்ள உதவுகிறது.